மத்தேயு 22:36. போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 39 வரைக்கும் படித்தேன். 40 சொல்கிறது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு நேசிப்பாயாக, உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிப்பாயாக. இந்த 2 கட்டளையில் நியாயப்பிரமாணம் முழுசும் அடங்கிவிட்டது என்று சொல்வது புரிந்து கொள்ள முடிகிறது. நியாயப்பிரமாணத்தில் அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய், இதை செய்யணும் இருக்குது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. அதுதான் நியாயப்பிரமாணம். செய்யக்கூடாதவை, செய்ய வேண்டியவை கட்டளைகள் இருக்கிறது. அதுதான் நியாயப்பிரமாணம். அது நமக்கு புரியுது. தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அது எப்படி? நீ ஆண்டவரை முழு இருதயத்தோடும் நேசிப்பாயாக, உன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பாயாக. இதில் எப்படி தீர்க்க தரிசனங்கள் அடங்கும்? அன்புக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கேள்வி, சிந்தனை எனக்கு எழும்பிய போது 1 கொரிந்தியர் 13:12 தான் எனக்கு பதிலாக என் கண் முன்னாலே படிச்சிட்டது. 1 கொரிந்தியர் 13:12, இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இந்த 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றிய ஒரு அதிகாரம். இது மனுஷ அன்பை பற்றியது அல்ல, இயற்கையான அன்பை பற்றியது அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பு, தெய்வீக அன்பு. கிரேக்க மொழியிலே அதை அகப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. மனித அன்புக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக அன்பு தான். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்புலாம்? பொறாமை இல்லாத, இருமாப்பு இல்லாத, கோபப்படாத, எல்லாவற்றையும் சகிக்கிற ஒரு அன்பு. ஆனால் இயற்கையான அன்பில் அதெல்லாம் உண்டு. ஒரு பாசமோ நட்போ காதலோ இதில் எல்லாமே உண்டு. அதில் இருமாப்பு உண்டு, கோபம் உண்டு, அதில் சகிப்புத்தன்மை இல்லாத காரியங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்பு அது தெய்வீக அன்பு. ரோமர் 5:5 சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியின் அன்பு. அதே போல அன்பின் ஆவி என்று நம்ம வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில். அந்த அன்பின் ஆவியால் வருகிற அன்பு இது இயற்கையான அன்பு இல்லை. அதனால் அந்த அன்பு, அந்த அன்பின் ஆவியானவர் இறங்கும்போது, அந்த பரிசுத்த ஆவியின் அன்பு நம் வாழ்க்கையில் வேலை செய்யும்போது என்ன நடக்கும்னா, நாம் தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை நமக்கு வந்துடும். இந்த இயற்கையான அன்பை வச்சுக்கிட்டு நிழலாட்டமாக தான் பார்க்க முடியும். இயற்கையான அன்பு ஒரு கண்ணாடி என்று இந்த வசனம் சொல்கிறது. ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான் பார்க்க முடியும். ஒரு ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி, ஒரு வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் பார்க்க முடியும் இயற்கையான அன்பை வச்சுக்கிட்டு. ஆனால் அந்த தெய்வீக அன்பு நம் மீது ஊற்றப்பட்டு அந்த அன்பு நம்மிலே கிரியை செய்யுமானால் நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த தெய்வீக அன்பு இல்லை என்றால் டிம்மா மங்கலாக தான் தெரியும். பிளர்டு, ஒரு மாதிரி அந்த காட்சி ஒரு மாதிரி
தெளிவில்லாம தெரியும். ரிஃப்ளெக்ஷன் ஆஸ் இன் ஏ ரிடில் ஆர் எனிக்மா. ஒரு புதிரை போல நமக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு புதிரை போல தான் பார்க்க முடியும் எதிர்காலத்தை. இன் பார்ட் இம்பர்ஃபெக்ட்லி, ஒரு பகுதியை தான் பார்க்க முடியும். எல்லா மனிதனும் எதிர்காலத்தை கணிக்கிறான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் எதிர்காலத்தை உற்று பார்க்கிறான். தன்னுடைய எதிர்காலத்தை, தன்னை சார்ந்தவர்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிறான், பார்க்குறான். அது ஒரு பகுதி தான் பார்க்க முடியும். மங்கலாக தான் பார்க்க முடியும், குழப்பமாக தான் பார்க்க முடியும், புதிராக தான் பார்க்க முடியும். ஆனால் இந்த தெய்வீக அன்பு நம்மள கிரியை செய்தால், முழு இருதயத்தோடும் தேவனை நேசித்தால், என்னை நேசிக்கிற போல மற்றவனை நேசித்தால், ஒரு சரியான தீர்க்க தரிசன பார்வை நமக்கு வந்துடும். ரியாலிட்டி ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபுல்லி கிளியர்லி இருக்கிற வண்ணமாக பார்க்கிறது, தெளிவாக பார்க்கறது, முழுமையாக பார்க்கறது, நேரில் பார்க்குற மாதிரி பார்க்கறது. ஆக திட்டமும் தெளிவுமான ஒரு வெளிப்பாடு வேண்டுமானால் அன்பின் ஆவியால் நிரம்பி, பரிசுத்த ஆவியின் அன்பினால் நிரம்பி வாழும் பொழுது நாம் நம்முடைய பார்வை தீர்க்க தரிசன பார்வையாக மாறிவிடும். ஆமென்.